அனைவருக்கும் வணக்கம். இப்போது 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகி பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை 12ஆம் வகுப்பு +2 கல்லூரி இவைகளில் சேர்ப்பதற்கு நீங்கள் முயற்சித்து கொண்டிருப்பீர்கள். இந்த தருணத்தில் நான் சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பொதுவாக 10th மார்க்கை வச்சு தான் +1 ஒரு குரூப் சூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி +2 எடுத்த மார்க்கை வச்சு தான் காலேஜில் ஒரு கோர்ஸ் செலெக்ஷன் பண்ணுவோம். அப்போ இதில் அந்த மதிப்பெண் மிக மிக முக்கியம். சார், மதிப்பெண் மட்டுமே ஒரு க்ரைட்டீரியாவா அப்படின்னு கேட்காதீங்க. இப்போதைக்கு +1 சேர்க்கறதுக்கு 10th உள்ள மார்க்கை வச்சு தான் குரூப் சூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி காலேஜில் சீட்டு வாங்கிறதுக்கும் +2 உள்ள மார்க்கை தான் நம்ம எடுத்துக்கிறோம். அவங்களுக்கு 1000 திறமைகள் இருக்கலாம், அது ரெண்டாவது விஷயம். அதனால் இந்த மதிப்பெண் மிக மிக முக்கியம். அந்த மதிப்பெண்கள் அடிப்படையில் தான் இந்த செலெக்ஷன், நம்ம குரூப் செலெக்ஷன் பண்ணுறோம். நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் +1 ஒரு குரூப்பை சேர்க்கறதுக்கு முன்னாடியோ அல்லது காலேஜில் உங்கள் குழந்தைகளை சேர்க்கறதுக்கு முன்னக்கூட்டியோ நீங்கள் உங்கள் குழந்தைகிட்ட உட்காந்து உங்கள் பையன்கிட்ட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள், கலந்து ஆலோசிங்க. இப்போ அந்த குரூப் எடுக்கலாமா, உனக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு கேளுங்க. அடுத்தபடியாக அவங்க மதிப்பெண்ணுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு குரூப்பையோ அல்லது காலேஜில் ஒரு கோர்ஸையோ செலக்ட் பண்ணுனா அந்த பிள்ளைங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகம். அதை விட்டுட்டு இப்போ உதாரணமாக ஒரு குறைஞ்ச மார்க் எடுத்த பையனை கொண்டு ஒரு கடினமான கோர்ஸில் நீங்கள் சேர்த்தீங்க அப்படின்னா தோல்விக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். வெற்றிக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்ல முடியாது, வெற்றிக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. இதில் உங்கள் பிள்ளைங்களுடைய திறன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம பையன் இவ்வளோ மார்க்குக்கு மேலே எடுக்க மாட்டான், அல்லது நம்ம பையன் நல்லா அருமையாக படிப்பான், இதை ஈஸியாக பாஸ் பண்ணிடுவான் அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். ஒருவேளை உங்களுக்கு அதில் ஒரு ஐயப்பாடு ஏற்படும்னா அவன் படித்த பள்ளிக்கூடத்து ஆசிரியர்களிடம் அந்த மாணவர்களை பற்றி கேட்டீங்க அப்படின்னா அவனுடைய நிலைமை என்ன, இந்த குரூப் எடுத்தால் பாஸ் பண்ணுவான் சார், அல்லது காலேஜில் இந்த கோர்ஸ் எடுத்தால் இந்த பையன் பாஸ் பண்ணுவான், நல்ல மார்க் எடுப்பான், நல்லா சைன் பண்ணுவான் அப்படிங்கிற விஷயத்த அந்த ஆசிரியர்கள் தெளிவாக சொல்லுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது இதைகளையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு குரூப் எடுக்கவோ அல்லது கல்லூரியில் சேர்க்கவோ சேர்த்திங்கன்னா எதிர்காலம் வெற்றிகரமானதாகவும் சிறப்பானதாகவும் அமையுங்கிறது என்னுடைய எண்ணம். இப்போது சில உதாரணங்கள் உங்களுக்கு சொல்கிறேன். அது உங்களை டிஸ்கரேஜ் பண்ணணுங்கிறதுக்காக நான் சொல்லலை, அதை தயவுசெய்து புரிஞ்சுக்கிட்டுங்க. இது அனுபவத்தில் நான் பார்த்தேன். ஒரு பையன் ஸ்டேட் போர்டில் SSLC ஒரு குறைஞ்ச மார்க் எடுத்துகிட்டு CBSEயில் கொண்டு சேர்த்தாங்க. அந்த பையனால் படிக்க முடியல, அவன் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டான். பையன் நல்ல பையன், ரொம்ப டிசிப்ளினாக உள்ள பையன். அடுத்தால இன்னொரு பையன், அவன் +2 கொஞ்சம் மார்க் குறைய எடுத்திருந்தான். அப்பா என்ன பண்ணார், வசதியான ஆள், 2 பேரண்ட்டுமே வசதியான ஆட்கள்னு வச்சுட்டுங்களேன். அவங்க என்ன பண்ணாங்க, நல்ல காலேஜில் கொண்டு சேர்க்கணும்னு சொல்லி டொனேஷன் அது இதுன்னு கொடுத்து சென்னையில் ஒரு காலேஜில் கொண்டு ஹாஸ்டலில் கொண்டு சேர்த்தாங்க. 1 மாதம் இருந்தான். அடுத்தால ஊரை பார்க்க வந்துட்டான். கோர்ஸ் அவனால் கண்டினியூ பண்ண முடியல. இப்போ இதனால் யாருக்கு நஷ்டம் பாருங்கள், அந்த பெற்றோருக்கும் நஷ்டம், அந்த மாணவர்களுக்கும் மிகுந்த மன உளைச்சல் இருக்கும் இல்லையா. நம்ம டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு வந்துட்டோமே அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸுகளை பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருக்கும், அல்லது வீட்டில் பேரண்ட்டுகளை பார்க்கறதுக்குமே சிரமப்படுவாங்க. அப்போது இந்த மாதிரி ஒரு சிரமங்கள் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் நான் இந்த பதிவை சொல்கிறேனே தவிர டிஸ்கரேஜ் பண்ணணுங்கிறது என்னுடைய எய்ம் கிடையாது. ஆக சேர்க்கறதுக்கு முன்னாடி பிள்ளைங்களை கலந்துக்கிடுங்க, அந்த ஆசிரியர்களை கன்சல்ட் பண்ணுங்க, உட்காந்து பேசுங்க. அதுக்கு பிறகு ஒரு நல்ல கோர்ஸை செலக்ட் பண்ணுங்கள். இன்னொரு பாயிண்ட் பெரும்பாலான பெற்றோர்கள் டாக்டர், இன்ஜினியர் இதை தான் ஒரு பெரிய படிப்பாக நினச்சிட்டு இருக்காங்களே தவிர
அதை விட சூப்பரான படிப்பு உலகத்தில் 1000 இருக்குது. அப்போ என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் 4 பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு வந்து 4 பேர்கிட்ட போய் கேட்கணுங்கிற இதே இல்லை. கூகுளில் போய் நீங்கள் பார்த்தாலே எந்த காலேஜில் என்ன கோர்ஸ் இருக்குது, என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், அவ்வளவு தகவல்களையும் நீங்கள் கூகுள்லேயே திரட்டலாம். தேவைப்பட்டால் நேரில் அந்த கல்லூரிக்கு போய் இன்னும் கொஞ்சம் கூடுதல் தகவல்களை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ கடினமான கோர்ஸை எடுத்து தான் பையன் வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு இல்லை. எளிமையான கோர்ஸ்களை எடுத்து, அதாவது உங்கள் குழந்தைகளின் திறனுக்கு ஏற்ற கோர்ஸ் எடுத்து வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். அதுக்காக வந்து எளிமையான கோர்ஸை எடுங்கன்னு சொல்லலை, கடினமான கோர்ஸை எடுக்காதீங்கன்னு நான் சொல்லலை. அவனுடைய திறன், அவனுடைய ஆற்றல், அவனுடைய சக்தி, அவைகளுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு குரூப்பையோ கோர்ஸையோ எடுக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. அதை மீண்டும் சொல்கிறேன், நான் டிஸ்கரேஜ் பண்ணுங்கிறதுக்காக இந்த பதிவை வெளியிடலை. ஆகவே மாணவ சமுதாயம் வளம் பெற வேண்டும், முன்னேற வேண்டும், தோல்வியை சந்திக்கக்கூடாது, வெற்றியை தழுவ வேண்டும் என்பதற்காகவும், பெற்றோர்கள் சிரமப்பட்டு விடக்கூடாது என்பதற்காகவும், நீங்கள் செலவழிக்கக்கூடிய ஒவ்வொரு பணமும் வீணாகி விடக்கூடாது, வளம் பெற வேண்டும் என்ற நோக்கிலும் தான் இந்த பதிவை வெளியிடுகிறேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்த பதிவில் சந்திப்போம்.